வேதத்திலே ஆண்டவர் அழகாய் திட்டவட்டமாய் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை என்ன செய்யுங்க, நடத்துங்க. தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை. என் தேவன் அநியாயம் செய்கிறவர் அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அவருடைய பிள்ளைகள் நாமும் நீதி உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். எதில் நீதி வேணுங்க? நம்ம எதில் நீதி உள்ளவர்களாக இருக்கணும்? கர்த்தர் எதில் நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்க எதிர்பார்க்கிறார்? உங்களுக்கு கேள்வி வருது இல்லையா? அதே தான் ஆண்டவர் இந்த சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, யாருக்கும் முகதாட்சியம் என்ன செய்யாதீங்க. ஒருவரை பார்க்கும் பொழுது நன்றாய் பேசுவது, ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவரிடத்துல கொஞ்சம் முகத்தை மாற்றுவது, இது கிறிஸ்தவர்களுக்கு அழகல்ல. அநேகருடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை இது தாங்க, முகதாட்சியம். அதை எப்படி சொல்கிறது, நமக்கு எல்லாருக்குமே அது பரிச்சயமானதும் கூட இல்லையா? நமக்கு பிடித்த ஒரு இடத்துல நம்ம அதிகமாக பகிர்ந்து கொள்ளுவோம். ஒருத்தரை பிடிக்கலை என்று சொன்னால் அவரை விட்டு தள்ளிடுவோம், அவங்கள ஒதுக்கி தள்ளிடுவோம். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட பேச ஆவலாக இருப்பாங்க, நம்ம இடத்துல ஏதாவது கேட்க ஆவலாக இருப்பாங்க. நம்ம அவர்களை தள்ளி வைப்போம், நாமே அவர்களை தள்ளி வைப்போம். அது ஆண்டவருக்கு பிரியமானது இல்லை. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாவரையும் நேசிக்கிறேன், நான் யாவருக்கும் தேவனாக இருக்கிறேன். ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்வான், ஆனால் அவனுக்கு நான் தகப்பனாய் மாறுகிறேன், அவன் எனக்கு பிள்ளையாய் மாறுகிறான். அவன் எப்படிப்பட்டவன், எங்கேருந்து வந்தவன், எந்த காலம், எந்த குலம், கோத்திரம், இதெல்லாம் ஆண்டவர் கேட்கறது இல்லைங்க. என் தேவன் ஜாதி பார்க்குறவர் இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் யாவரையும் ஏற்றுக்கொள்கிறேன், முகதாட்சியம் என்னிடத்துல இல்லை. நம்ம இடத்துல என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படாமல் நடக்கிற காரியம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. இங்கே வார்த்தை இப்படியாக ஆரம்பிக்கிறது, நீங்கள் சக மனிதரிடத்தில் பழகும் பொழுது முகதாட்சியம் இல்லாமல் பழகுங்க. யாரையும் முகம் கோணி பேசாதீங்க. யாரிடத்துலையும் ஒரு கசப்பு வெறுப்போடு என்ன செய்ய வேண்டாம், அணுக வேண்டாம். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையானவர்களை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். உங்களுக்காக அவர் நன்மை செய்கிறவராய் தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தையும் சிந்திருக்கிறார். உங்களுக்காக மட்டும் இல்லைங்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர்களையும் அவருடைய பிள்ளையாய் தான் எதிர்பார்க்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றும்படி விரும்புகிறார், அவர் பிள்ளையாய் பாவிக்கிறார். நாமும் அப்படி மாற வேண்டுங்க. கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடையவனாய், கிறிஸ்துவனுடைய சாயலை உடையவனாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை அப்படியாய் அழைக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவஜனமே, மனம் திரும்புங்கள். முகதாட்சியத்தை உங்களிடத்திலிருந்து அகற்றி போடுங்க. ஒருவரை பார்க்கும்பொழுது ஒரு முகமும், இன்னொருவரை பார்க்கும்பொழுது இன்னொரு முகமும் ஒரு நாளும் கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனுக்கு எப்போவுமே ஒரே முகம்தான், ஆண்டவர் கொடுத்த சாயலில் இருக்கிற சிரித்த முகம். அல்லேலூயா.